அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். பிஜிடிஆர்பி தேர்விற்கு யார் யார் தயாராகி கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு எஜுகேஷனில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒரு 10 கொஸ்டினை நம்ம சேனலில் பதிவிடுறேன். நீங்கள் டெய்லி இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எஜுகேஷனில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த வீடியோவில் எஜுகேஷன், அதாவது பிஜிடிஆர்பி எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டியாக ஃபர்ஸ்ட் யூனிட்டோட செகண்ட் பார்ட்டுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் கல்வி குழுக்கள்லேருந்து நாம் வினா விடை எடுத்திருக்கோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடைநிலை கல்வி குழுவின் ஆண்டு எது? சரியான விடை 1952-53. பல்கலைக்கழக கல்விக்குழுவின் தலைவர் யார்? சரியான விடை ராதாகிருஷ்ணன். மூணாவதா, கோத்தகிரி கல்விக்குழு பரிந்துரைத்த கல்வி முறை எது? 10+2+3. தமிழ்நாட்டு கல்லூரி சூழல் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதாவது காலேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியான விடை 1978. முதலியார் கல்விக்குழு வலியுறுத்திய பள்ளிகள் எவை? சரியான விடை பல்நோக்கு மேல்நிலை பள்ளிகள். அன்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1882. சார்பு கல்வி முறையை பரிந்துரைத்த குழு எது? சரியான விடை சார்ஜென்ட் அறிக்கை. ஆயிரத்தி 1986 ஆண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்ன? சரியான விடை அனைவருக்கும் கல்வி. தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த குழு எது? சரியான விடை கோத்தாரி குழு. மேல்நிலை கல்வியின் இரு பிரிவுகளை எவை? பாடம் சார்புடையது மற்றும் தொழில் சார்புடையது.